2024 நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மத்திய சென்னை வேட்பாளராக நான் போட்டியிடுகின்றேன். தொடர்ந்து ஒரு 3 நாட்களாக வில்லிவாக்கம், ஆயிரம்விளக்கு, எழும்பூர் பகுதி முடித்துவிட்டு இன்றைக்கு சேப்பாக்கத்தில் இருக்கையிலே பிரச்சாரம் செய்திருக்கின்றேன். நான் பிரச்சாரம் செய்த இடத்திலெல்லாம் மக்கள் சிறப்பான முறையில் வரவேற்பு கொடுத்து ஆதரவு தந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இல்லை, திருவல்லிக்கேணி பகுதியில் மொத்தமே தொகுதி முழுவதும் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இங்கே படிக்கின்ற மாணவர்களுக்கு கஞ்சா அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. இந்த காலேஜில் நியூ காலேஜ், லைலா காலேஜ் அண்ட் வைஷ்ணவ காலேஜ், அது பள்ளிக்கூடத்துலலாம் நிறைய இருக்குது. தமிழ்நாடு முழுவதும், இங்கே மட்டும் இல்லை. கண்டிப்பாக அந்த சீரழிப்புக்கு நான் தடுப்பதற்கு என்ன வழி செய்யணுமோ நான் வெற்றி பெற்றால் தருவேன். அதே போல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி உதவித்தொகை அதிகமாக கிடைப்பது கிடையாது. ஒரு சில மாணவர்களுக்கு கிடைக்குது, ஒரு சில மாணவர்களுக்கு கிடைக்காம இருக்குது. அது நான் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக 100% அந்த மாணவர்களுக்கு கல்லூரி படிப்பதற்கு லோன் வாங்கி கண்டிப்பாக தரும். இல்லை, இது தொடர்ந்து இந்த ஒரு 3 வருட காலமாக தான் இப்போ அதிகரிச்சிருக்குது. அதுக்கு உதாரணமாக யார் பேரோட உங்களுக்கு தெரியும், இந்த ஜாபர் சாதிக்கின்றது தான் ரொம்ப ஒரு 2000 கோடி போதை மருந்தில் விற்பனை செஞ்சிருக்கிறாரு. அது ஆளுங்கட்சிக்கு துணையாக இருந்துக்கிறாரு. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். எல்லா பிரச்சனையும் இருக்குது சார். நான் எதுவும் பிரச்சனை இருக்குன்னு சொல்ல முடியாது. குடிநீர் வசதியாக இருக்கட்டும், மின்சார வசதியாக இருக்கட்டும், இல்லை சாலை வசதியாக இருக்கட்டும், இல்லை இந்த பகுதி வாழ் மக்களுக்கு பட்டா பிரச்சனை அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த வீடு இருக்கும், மின்சார வரி கட்டுவாங்க, குடிநீர் வட்டி கட்டுவாங்க, சொத்து வரியோட கட்டுவாங்க, ஆனால் பட்டா இருக்காது. இப்படி இந்த 6 தொகுதியிலும் இந்த பிரச்சனை இருக்குது. நாங்கள் வெற்றி பெற்றால் அதோடைய பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன். எனக்கு தைரியமாக முன்னாள் எம்பி தயாநிதி மாறனே கேட்கலாங்க. ஏன் மிரல்றீங்க? இல்லை, அவர் இது வரைக்கும் 3 முறை வெற்றி பெற்று இருந்தாலும் இந்த தொகுதி பக்கமே எதுவுமே செய்யலை. இந்த 5 ஆண்டு காலம் அவங்களுடைய கட்சியுடைய நிகழ்ச்சியாக இருந்தாலும், சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும், எந்த துக்க நிகழ்ச்சிக்கு எதுவும் வரலன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கட்சிக்காரங்களே இப்போ புலம்பல் அதிகமாகுது. அப்போ மக்களும் எங்களுடைய இப்போ இந்த மழைநீர் பிரச்சனைக்கு அவர் நேரில் பார்க்கலன்ற மனக்குமுறல் அதிகமாக இருக்குது. அதெல்லாம் எதிர்ப்பலையாக மாறி எங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக வரும். இல்லைங்க, மும்முனை போட்டின்றதெல்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் கிடையாது. ஒன்று அதிமுக, இல்லை தேமுதிக. இது திமுக தான், புரியுதுங்களா? இதை தவிர 65 ஆண்டு காலமாக இவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. இல்லை அதிகமாக ஆட்சி செஞ்சது அதிமுக தான். மொத்தம் 7 முறை முதலமைச்சராங்க. திமுக கூட 5 முறை தான் முதலமைச்சிருக்காங்க. ஸோ மக்கள் செல்வாக்கு அதிமுக இருக்குது. அந்த அதிமுகவோட தேமுதிக கூட்டணி சேர்ந்திருக்கும். கண்டிப்பாக 2011 எப்படி 203 சீட்டு வெற்றி பெற்றோமோ அதே போல் 40 தொகுதி வெற்றி பெறுவோம். இல்லை, கேப்டன் காணிக்கையா இருக்கட்டும், அம்மாவுக்கும் காணிக்கையா இருக்கலாம். புரட்சி தமிழ் எடப்பாடியா!